ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கசப்பே தெரியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இது செய்கிறதுக்கு 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட காம்பு பகுதியும் இந்த மொனை பகுதியும் கட் பண்ணிவிட்டு நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். கடையில் பார்த்திங்கன்னா சைடில் நீளமாக கட் பண்ணுவாங்க. நம்ம இப்படி ரவுண்டாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே இருக்க விதையும் அந்த சதையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு கசப்பு தன்மை கம்மியாகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது பாவக்காயெல்லாம் மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா இதோட கசப்பு தன்மை ரொம்ப கம்மியாயிரும். 10 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த தண்ணியிலேருந்து இந்த பாவக்காய் நல்லா வடித்து எடுத்துட்டு இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருக்கேன். இது கூடவே அரிசி மாவு சேர்த்தா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சிப்ஸு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பில் தான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய் தூள். கலர் நல்லாயிருக்கும், ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். காரமும் உப்பும் பத்தலைன்னா பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் தண்ணி தெளித்து தான் இதை பிசையணும். நிறையா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது தண்ணி மாதிரி ஆயிரும். அப்புறமேட்டுக்கு மசாலா பாவக்காயில் ஒட்டாது. அதனால் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் மசாலா. நல்லா அப்போ தான் அது பாவக்காயில் ஒட்டும். இப்போது இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மசாலா நல்லா ஒட்டியிருக்கும் பாவக்காயில். ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நாம் ஒரு பாவக்காய் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா நிறையா சேர்த்துட்டிங்கன்னா பாவக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதை நம்ம போட்ட உடனே திருப்பிடக்கூடாது ஆயிலில். ஒரு நிமிஷம் அது ஒரு சைட் நல்லா வேகணும், அதுக்கப்புறமா தான் திருப்பணும். உடனே திருப்பிட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அடியில் பாத்திரத்தில் போய் ஒட்டிக்கும். திருப்புறது அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 2 பக்கமே சூப்பராக பொரிஞ்சிருச்சு, நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கசப்பே தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்க்காக நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.